ஆ ஹாய் ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? இப்போ சிண்டலி பிரின்சஸ் மான் கூட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பைக் மேலே எபிசோட்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே டியூக் எக்ஸ்ட்ராட பேலஸை தான் காட்டிட்டுச்சாங்க. அந்த பேலஸில் விருந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. டெலிஷியஸான ஃபுட்லாம் நிறைய வச்சுக்காங்க. அதெல்லாம் என்ஜாய் த மீல் அப்படின்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயின் அங்கே அடிச்ச சாப்பிட்றதுக்கு அப்போ ட்ரைவை வந்து அவங்க அம்மா கொஞ்சிட்டு இருப்பா. ஒரு மை பேபி, ஓ மை பேபி, எங்களோட குழந்தை நல்லா சாப்பிடு, உன்னை பார்க்குறதுல சந்தோஷம், உன்னை விட்டுட்டு போனதுக்கு சோரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பாவா. நம்ம ஹீரோயின் நினச்சிப்பாப்பா, பாவம் அந்த குழந்தை ஏர்லியாக அவங்க அம்மா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டுப்பா. ஒருவேளை அவள் செத்துட்டவா இல்லாட்டி கொலை பண்ணியிருப்பாங்களா, அவள் ஆவியை சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குங்க. அதை பற்றி என்னத்தை யோசிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு அதை பற்றி எல்லாம் யோசிக்க தேவை. நம்மளோட சாப்பாடை விரும்பி டேஸ்ட்டாக திண்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுலேயே குறியா இருப்பா. அப்போ ட்ரைவ் கேட்பான், ஏன் டியூக் வரல, அப்பா வரல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார், அதில் வரலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி போய்த்துருவாங்க. அதில் ஒரு மாதிரி சோகமாயிருவான் நம்மளோட ட்ரைவ். அவன் சோகமாக இப்படி நம்ம ஹீரோயினை பார்த்துருவான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஐ கேண்டக் போய் பட்டுருங்க. அவங்க ரெண்டு பேரும் குறுகுருண்டு பார்த்துப்புட்டு சீப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அங்காலஞ்செல்லாம் திரும்பிக்கிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அவன் திரும்பிடுவான் ட்ரைவ். அப்போ நம்ம ஹீரோயின் நினைப்பா, இவனோட எல்லாம் தலையை திருப்பி விளாட எனக்கு பிடிக்கல, இந்த குழந்தையோட எல்லாம் விளாடுற விளாட்டை இதோட நிறுத்திக்கலான்டுருச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிடுவா. ஐ ஹேட் சைல்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குழந்தைகளே வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் பாப்பாவன்ற பிளேட் ஃபுல்லாகவே கரெக்ட் கிழங்க தான் இருக்கீங்க. ஃபுல்லாக கரெக்டாக தான் திண்டுக்கிட்டு இருப்பான். பொடியும் ஒரு மாதிரி வெறுத்து போன இடம் திண்டுக்கிட்டு இருப்பான். அவனோட திண்ணையில் அதையும் விரும்பி தின்ற இடம் அடித்து திண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அதே குறுகுருண்டு பார்த்துட்டு இருப்பான் தின்றதை. ஏன் இவன் கரெக்டாக தின்றான், நிறைய டெலிஷியஸான ஃபுட்லாம் இருக்கத்தக்கன ஏன் இவன் கரெக்டாக தின்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியா சொல்லி விட்ருவா. ஏய் ட்ரைவ், நீ உனக்கு பிடிச்சாட்டி அதை தின்னதை, உனக்கு பிடிச்சதை தின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவா நம்ம ஹீரோயின். அவள் ட்ரைவ் சொல்லிக்கிட்டு இருப்பான், எனக்கு பிடிக்கலன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுவிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, அப்போ என்ன செஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் விட்டுருவா. அப்போ அவன் ஒரு மாதிரி வெறுத்து போன இடம் அதே திண்டுக்கிட்டு இருப்பான் அந்த கரெக்ட் கிழங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைப்பான் கரெக்டாக. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, டே நான் இப்போ சொன்னது விளங்கலையா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. அவன் என்ன அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, உனக்கு பிடிக்காதே அதை தின்னதை, உனக்கு பிடிச்ச டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் எடுத்து தின்னுடைக்கல. அவன் ஏன் நாங்கள் அதெல்லாம் தின்னணும், எனக்கு கரெக்ட் பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சமாளிச்சு விட்ருவான். நம்ம ஹீரோயினை கேட்காங்களா ஒன்றும் பேசலாமல் போய்த்திடும். அவனுக்கு பிடிச்ச அவன் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் விட்டுருவா. யார் இதை உனக்கு தின்ன சொன்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்லுவாங்க, அது அந்த நானின்றது அத்தைக்காரி இல்லை, நான் அத்தைக்காரின்னு விட்டேன், அது நம்ம டியூக்கிற மனைவிற ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு நானி. அப்போ அந்த நானிலே வச்சுக்கொள்வோம் நம்ம. அப்போ அந்த நாவினியை பார்த்து நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, இந்த சின்ன பொடியனை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாவா இல்லாட்டி இவனை ஃபேமிலியில் கண்டிப்பாக வளர்க்குறாங்களா, அவங்க இவன் அடுத்த ஆள் டியூக்குக்கு அடுத்து இவன் தான் சக்ஸஸர் அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்களா கண்டிப்பாக, இல்லாட்டி இவனை கொடுமைப்படுத்துகிறாங்களா என்னட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுக்கல. பண்ண ஒருத்தன் வாயை பொழுந்துட்டிப்பான். டியூக் என்ன செய்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. பார்த்த விலங்குகளை நான் ஒர்க் பார்த்துட்டீங்க, ஒர்க் தலைக்கு மேலே இருக்க அதெல்லாம் முடிக்கணும் நான் அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்போ டின்னருக்கு போகலையா நீங்கள் கேட்கல. அவர் சொல்லுவார், இல்லையே நான் போகலையே, பார்த்த விலங்குலையா டின்னர் அங்கே அதில் சாப்பிடுதோ, நான் என் ஆஃபீஸில் அங்கே கொண்டு வர மாதிரி சாப்பிடுவேன் அட்டச்சே அப்படின்ட்டு தலையிலே அடிச்சிடுவான் பயப்புல. என்ன வேலை பார்த்தா பாக அப்படின்னு நம்ம டியூக்கை பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருப்பார் அவர். நான் என்ன சொன்னேன், உங்களை கமலியாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள், அப்போ நீங்கள் போய்த்து சாப்பிடாம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்கல. அந்த சைல்டு அவள் கூட்டிகிட்டு வந்தால் நான் போய்த்து சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி கேட்டுட்டிப்பா அவனை. அப்போ அவன் சொல்லிட்டிப்பான், இல்லை இது நடக்கவே கூடாது, நீங்கள் உடனே போங்கயா போங்க போய்த்து சாப்பிடுங்க என்னையால ஏலா அப்படின்ட்டு தொண்டை கிளியை கத்துவான் அந்தாள். அப்போ டியூக் கண்டுக்கிறமே இல்லை, யோ போயா பேத்தி சாப்பிடுயா முட்டாள் ஃபூல் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிக்கிட்டு இருப்பான். அப்போ டியூக்கு பாப்பார், என்ன இவன் ஓவரா போகிறான்னு பார்த்துருச்சிங்களா. அவன் சொல்லி விட்டுருவான், ஏ பேத்தி சாப்பிடு, நான் உன்கிட்ட என்னம்மா சொல்லி அனுப்பினேன், கம்மியோட அழகாக பழவனும் சொல்லினேன், உங்களை இப்படி போகாமல் இருக்கீங்களே சாப்பாட்டுக்கு, அதுவும் பெஸ்ட்டு மீட்டப் கம்மியாக எப்போ வீட்டுக்கு வந்திருக்கியா, அப்போ பெஸ்ட் டைமே சாப்பிட்றதுக்கு போகாமல் இருக்கியே அப்படின்றீங்களே. அவர் சொல்லுவார், அவள் சாப்பிட்றது பேத்து நான் என்ன செய்ய போகிறேங்க, அவள் வந்தா ஒன்று வராட்டி ஒன்று அப்படின்ற மாதிரி ஏன்னா தான் ரெண்டு பேர் சேர்க்கல கோவம் வந்துடுங்க. என்னத்துக்கு அப்போ நீங்கள் கூட்டிக்கு வந்து ஏட்டால் இடியட் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவா. டியூக்கு திட்டி விட்டுருவாரா பட்லர். அப்போ டியூக்கு கோவம் வந்துட்டு, அட்டை பிளாஸ்டர் என்னடா சின்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்கல. சாரி பாய் ஃப்ளோவில் வந்துட்டு அதெல்லாம் மன்னிக்கு அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பார். அப்போ டியூக் கோவமாயிருவார். இவன் என்ன விட்டா ஓவரா திட்டிட்டாங்க, சரி பெய்த்து தான் பார்ப்போம் என்னத்தை செய்கிற அப்படின்ட்டுக்கல. அவர் சொல்லுவார், இனிமே போய்த்து என்ன செய்ய போறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பட்லர் ஹெட்டு அப்போ எக்ஸ சொல்லுவார்.
அப்போ என்னதாயா என்னைய இப்போ செய்ய சொல்கிறா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கடும் கோவத்தில் ஹெட்டிப்பார். பட்லர் ஒரு ஐடியா இருக்கு அதை செய்ய அப்படின்ட்டு ஒரு பார்த்தா நம்ம ஹீரோயின் குந்திட்டிப்பா. நான் இங்கே ஏன் குந்திட்டீங்க இந்த ஆள் ஏன் இப்படி என்னைய பார்த்துட்டு இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டிப்பா. பார்த்தா எக்ஸ்ட்ரா முன்னால் குந்திட்டு நம்ம ஹீரோனை டீ குடிச்சிட்டிப்பார். எந்த கதையும் போகிறாங்கல்ல டீ வேணுமா ஓகேன்டுவா நம்ம ஹீரோயின் அந்த எடுத்து ஊற்றி கொடுப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா என்ன இவர் ஒரு வார்த்தையும் பேசுகிறார்ல என்னத்துக்கு இப்போ திடீர்னு டீ குடிக்க வந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. ஏன்டா அவர் டீ குடிக்க கூப்பிட்டு ஒன்றும் உசும மறிப்பார். அப்போ அவர் ஒரு மாதிரி டீயை குடிச்சிட்டு இருப்பார் ஒன்றும் பேசவே மாட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றும் பேச மாதிரிப்பா என்னத்துக்கு ஏன் இவர் கூப்பிடாரு அப்படின்னு பார்த்துட்டிப்பா. நம்ம ஹீரோயின் வெறுத்து போன இடம் பார்த்துட்டிப்பா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த கான்வர்சேஷனும் நடக்காது அவங்க அமைதியாக இருப்பாங்க டீயை குடிக்கி. அப்போ நம்மளோட டியூக் திரும்ப கேட்டுட்டிப்பார். ஏய் இன்னொரு டீ வேணும் அப்படின்னு மாதிரி கேட்பார். நம்ம ஹீரோயின் எஸ்ன்னுவா திரும்ப ஊற்றி கொடுப்பார். அவர் ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படியே நம்ம ஹீரோயின் குடிக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோயின் நினைப்பா ஒரு கட்டத்தில் இதுக்கங்களை ஏலாரா என்னெல்லாம் முடியலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைப்பேன். இந்த ஆள் என்னது திடீர்னு மாதிரி டீ குடிக்க ஆரம்பித்தார் இப்படியே என்னை இரிட்டேட் பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கடும் கோவம் வந்துட்டு இருக்கீங்க. அப்போ அவர் என்ன செய்வார்டா இன்னொரு பிளேட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டீ கேட்பா. நம்ம ஹீரோயின் இல்லை போதும் விட்டுருவா நம்ம ஹீரோயின். அப்போ எக்ஸ்ட்ரா யோசித்து இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பார். எனக்கு ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற நம்ம ஹீரோயின் இது ஒன்றும் பேசவே இல்லையே வந்தார் டீ குடிக்கார் போனார் என்னத்துக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின். அப்போ அவள் சொல்லிக்கிட்டு இருப்பார் எக்ஸ்ட்ரா ஆமாங்கப்பா ஞாபகம் வந்திக்க எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் ஒன்று இருக்கு அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு இருப்பார். எதையோ மறந்து வச்சுப்பிட்டு வந்துட்டார் போல என்னத்தையே. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த ஆளுக்கு இதே வேலையை பற்றி என்னத்துக்கு டீ குடிக்க கூப்பிட்டார் ஒரு வார்த்தை பேசினார் அந்த ஆள் ஒன்றுமே பேசாமல் வந்தால் டீ குடிக்கார் முக்கியமான வேலை இருக்கின்றார் என்ன வழக்கம்னு தெரியாண்டுக்கிற நம்ம ஹீரோயின் ஓகே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்போ அவர் பார்ப்பார் சரி பண்ண அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லி வாய் முறத்துக்கு எல்லாம் அந்த ஆள் அப்படியே சரியா அப்படின்னு போட்டு எழும்பிக்கிட்டு போய்த்துருவார் அந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோனுக்கு வெறுத்தே போய்த்துரும் வாழ்க்கை. இதெல்லாம் நம்மளோட பட்லர் ஐடியா. பட்லர் சொல்லியிருப்பார் ஐயோ போய்த்து டீயாச்சும் குடியா கமலியோட அப்படின்னு சொல்லவும் அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு பக்காவாக கிளம்பிட்டார். ஏன்டா அவன் டீயான குடிச்சிச்சுன்னா அதில் வந்து டீ குடிக்கிட்டார் ஒரு வார்த்தை பேசணுன்னு தோணலையே அந்த எக்ஸ்ட்ரான்றவனுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு நம்மளுக்கு. அப்போ அந்த ஆள் கிளம்பினது பிறகு நம்ம ஹீரோயின் போன வழியே பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் என்னத்துக்கு வந்துடுறது கிளம்பினார்ண்டே ஒரு மாதிரி பேடிக்கிட்டாங்க கட் பண்ணால் அண்டு நைட் டைம் காட்டிட்டாங்க. நைட் டைமில் நம்மளோட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ட்ரைவோட அம்மாவோட ஃப்ரெண்டு டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாள் நம்மளோட ட்ரைவுக்கு. அப்போ ட்ரைவ் அதெல்லாம் கேட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ட்ரைவ் திடீர்னு மாதிரி கேட்பான் அவங்ககிட்ட லேடி உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த ஃபுட்டில் நான் சாப்பிடாம வேறு ஏதாச்சும் சாப்பிடலுமா அப்படின்ன மாதிரி ட்ரைவ் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவ கேட்பா ஏன் திடீர்னு மாதிரி நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க யாராச்சும் உன்கிட்ட தொல்லை பண்ணிக்கொள்ள அப்படின்ன மாதிரி கேட்பா. அப்போ அவன் கேட்பான் இல்லை என்னை தான் தோணிக்கு அப்படின்ட்டுக்கல உண்மையை சொல்ல அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி கேட்பான் மிரட்டுறேன். அப்போ ட்ரைவ் சொல்லிப்பான் அதுவா அது ஃபாதர் கூட்டிகிட்டு வந்த விருந்தாளி அவன் சொன்னான் என்கிட்ட எப்படித்தான் அதெல்லாம் சாப்பிடாம எனக்கு பிடிச்சது சாப்பிடண்டு ஒரு மாதிரி கோமாயிருவா. அத்தாக்கள் சொல்கிறத கேட்கப்படுற ட்ரைவா பலங்குது அவனை சொல்கிறது நீஹா அடுத்த யங் மாஸ்டர் உன்னைய கரெக்டாக வளர்க்கணும் நாங்கள் அப்படின்ன மாதிரி உங்கள் அம்மாவுக்கு சத்தியமாக நீ கொடுத்தீச்சேன் அப்படின்ன மாதிரியான ஒரு மாதிரி அவனை சமாளிச்சுட்டு இருப்பா. மற்றாக்கள் சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராய் நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் அந்த கரெக்டாக திண்ட ஆகணும் அப்படின்ன மாதிரி அவன் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தீச்சா போல. ட்ரைவர் ஒரு மாதிரி மனசெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கா ட்ரைவரை. அப்போ அவனுங்க அதை கேட்டு போட்டு சரி ஓகே அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே யோசித்துக்கிட்டு இருப்பாள் இவனை நான் தான் வளர்க்கணும் பத்திரமா அப்படின்ட்டு போட்டு அவள் நல்லெண்ணத்தில் பேசுகிறாவா கெட்டெண்ணத்தில் பேசுகிறாவா ஒன்றும் தெரியா. ட்ரைவுக்கு எல்லாத்தையும் சொல்லி படித்து கொடுத்துக்கிட்டு இருப்பா அவளை பாட்டுக்கு. ட்ரைவர் நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சு கரெக்டாக ஆன்சர்லாம் எழுவணும் அதுக்கு நல்லா படிச்சிக்க அப்படின்ன மாதிரி எல்லாத்தையும் டீச் பண்ணிட்டு இப்போ ட்ரைவும் ஓகேன்ட்டு எல்லாத்தையும் கேட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பா ட்ரைவ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் எனக்கு அந்த புட்டை சாப்பிடணும் போல இருக்கின்றீங்களா அவள் கடும் கோவமாயிருவா. என்னத்தை மனசை கெடுத்தான்னு தெரியும் அந்த பொம்பளை வந்து அப்படின்னு போட்டு நம்ம ட்ரைவ்கிட்ட சொல்லுவா நீ கவலைப்படாத நீ கரெக்டாக சாப்பிடு அப்படின்றவா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருப்பா. என்ன நித்துறமா அப்படின்னு பார்த்துச்சிக்கல ஒரு ஆள் நம்ம ஹீரோன்ற மூஞ்சை நக்கிட்டு இருக்கீங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட கிங்கு வந்துருக்கீங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா இது கனவுல கிங்கை நஞ்சரிச்சு கனவு இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என்ன சொஃப்டாலாம் என்னை நக்கிற ஈரப்பதம் மிளகு கிங் நீ இங்கே வந்த அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு அப்பா ரியலைஸ் ஆகுது இது கனவு இல்லை நிஜம் உண்டு. அப்போ அந்த நிஜத்தில் நம்ம ஹீரோயின் கிங்கை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பா நீ எப்படி கிங் வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோடி சரியான சாக்காரிச்சிக்க எவ்வளோ தூரம் தாண்டி நீ எப்படி வந்தான்னு உடனே கோல் எடுப்பா நம்மளோட டியூக்கு. கோல் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டிப்பா எப்படி கிங் வந்திக்கிட்டே நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுவா அது திடீர்ன மாதிரி என்ன நினச்சிக்கின்னு தெரியும் அவனை பார்க்கணுன்னு வந்துட்டு நிற்கல அது சரி அது எப்படி இவ்வளோ தூரம் தாண்டி வந்திக்கிட்டு டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அது வந்து ஒரு பெரிய கதை எப்படி செல்ல உன்கிட்ட சுருக்கமாக செல்றீங்க அப்படின்னு போட்டு டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் திடீர்ன மாதிரி என்ன நடந்துக்கிட்டா கிங் எப்பவும் போல இருந்துக்கிட்டு இருச்சுக்கல திடீர்னு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப அடம்
பிடிச்சிக்கு. நாங்கள்லாம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் பார்த்தீங்களா, திடீர்னு மாதிரி ஒரு மேஜிக் போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு கிங் நாங்கள்லாம் பயந்து போய்த்தோம் எங்கே போகிறேன்டே. அப்போ கிங் எங்களுக்கெல்லாம் பாய் காட்டிக்கிட்டு அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போய்த்து அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு டீச்சர் இந்த போர்ட்டலில் போய்த்து இப்போ உனக்கிட்ட வந்து சேர்ந்துட்டு கிங் இது டெலிபோர்ட்லாம் கற்றுக்கிட்டு வர வர மேஜிக்லாம் பயன்படுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் ஆச்சரியமாக பாப்பா. கிங் நீ உண்மையிலே வளர்ந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கிங்குக்கு பெருமையாக இருந்துச்சிங்க. அது ஒரு மாதிரி கிங்குங்க ஒரு மாதிரி ஆட்டிட்டு காட்டிட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுப்பா டியூக்கு என்ன அமைதியாக இருக்கேன்னு கூட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா ஹலோ அப்பா நான் வந்துடுவேன் குயிக்காக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிப்பா நம்மளோட ஹீரோயின். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் கிங்கையும் பார்த்துக்குவேன் பத்திரமா கூடிய சீக்கிரம் என்னோட பிஸ்னஸில் முடிச்சுப்பட்டு நான் டக்குனே வந்துடுவேன் நம்மளோட சொர்ஃபல் ஃபேமிலிக்கே திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வாக்கு கொடுப்பா டியூக்கு. அதை கேட்டோன்னே டியூக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ டியூக் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டுப்பார் ஓகே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வரதுக்கு அப்படின்னு கூட அவங்க கால் கட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம ஹீரோயின் கிங்கை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பா. எப்படி வந்தா கிங் பரவாயில்லையே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டா போல அப்படின்ட்டு கிங்கு காக்காண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் பாட்டுக்கு கட் பண்ணால் அவங்களோட அரண்மனையில் சாப்பாட்டு ரூமை தான் காட்டிடுச்சாங்க. அங்கே எல்லோரும் கொஞ்சிட்டு வா எவ்வளோ கேட்டு இவ்வளோ அழகாக இருக்கு, இந்த உலகத்துலேயே இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை, என்ன அழகாக மாறிச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கே வா தூக்கி கொஞ்சம் போல இருக்கே அப்படின்னு இதை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அங்கே உள்ள வேலைக்காரர்கள்லாம் கொஞ்சிட்டு கிடக்கும் நம்மளை கிங்கு நான் தான் அழகுன்னு பார்த்துட்டு செக்கலாம். அங்கே ஒரு ஆள் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா யாண்டு பார்த்தா நம்மளோட எக்ஸ்ட்ரா வந்துட்டு. அப்போ அந்த பட்லர்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்த கிங்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் கொஞ்சிட்டு இருக்கல. அப்போ நம்மளோட டியூக் எக்ஸ்ட்ரா கேட்டுப்பார் என்ன இது சாப்பாடு ரூமில் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சுக்கல டிவைன் பீஸ்டா அப்படின்னு கேட்பார் நம்மளோட எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஆமாம் இது டிவைன் பீஸ்டாங்க, அது எங்கட வீட்டை இருந்து என்னையை தேடி வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவேன். என்னையை பார்க்கறதுக்காக அது வந்துட்டு என்னத்தை செல்ற அப்படின்றைக்கல நம்மளை எக்ஸ்ட்ரா கேட்டுட்டிப்பார் அப்படியா உன்னே பகையாக வந்தீங்க அப்படின்றைக்கல நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஆமாம் அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்டுட்டிப்பார் இது சாப்பாடு ரூமில் என்ன பண்ணுது இதே இவ்வளோ குட்டியாக இருந்துச்சுன்னைக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்லுவா இதப்பா கண்டுபிடிச்சிச்சோம் அதெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அது அது சக்தியை எடுத்து வளர்ந்துருங்க அப்படின்றைக்கல நம்மளை எக்ஸ்ட்ரா சொல்லுவார் சரி சாப்பாடு பிரச்சனை நம்ம வந்து குந்து அப்படின்ட்டுருவா எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து குந்திடுவா. பார்த்தா அவன் திரும்பியும் குந்திட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கு முன்னாலேயே நம்ம ஹீரோனை பார்ப்பாங்க, அந்த கிங்கையும் பார்ப்பாங்க. அங்கே அந்த கிங் வந்து நம்ம ஆளை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. கிங் கவர்ச்சியாக ஒரு மேலே பார்த்துட்டுச்சிக்கலாம் இருந்தாலும் பார்ப்பார். கிங் உடனே மூஞ்ச திருப்பிருக்கு. அப்போ அவனுக்கு ஷாக்காயிருக்கு என்னடா இது மூஞ்ச திருப்பின்னுட்டுக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்லுவா பர்ஃபெக்ட் ரிவெஞ்சுமா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் மனசில் சிரிக்கிட்டிப்பா எனக்காக ரிவெஞ்ச் கொடுத்தா கிங் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டிப்பார். கேள்விப்பட்டியா அவங்களோட அரண்மனையில் ஒரு தலையை ஒன்று கொண்டு வச்சு கிடக்கான் அந்த மாஸ்டர் மைண்டடு அப்படின்றைக்கல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா மாஸ்டர் மைண்ட் பிடிபட்டான் அப்படின்றைக்கல நம்ம ஹீரோயினை பார்த்து எக்ஸ்ட்ரா சொல்லிட்டிப்பார் ஆமாம் அவன் பிடிபட்டான் அப்படின்றைக்கல நம்ம ஹீரோயின் சொல்லுவா அந்த மாஸ்டர் மைண்டுகள் எல்லாத்துக்கும் பின்னால் இருந்துச்சான் அந்த ஃபேக் ராணியா அந்த இதுலேயும் அந்த மாஸ்டர் மைண்டுகள் பின் விளைவாக அவன் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்துச்சான் எல்லாத்துக்கும் பின்னால் வந்து காயினகத்தினே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. அப்பா சொல்லிப்பார் எக்ஸ்ட்ரா தலையை கொண்டு உங்களோட சொர்ஃபல் ஃபேமிலியில் வாசலில் கொண்டு வச்சுட்டு பேத்திச்சான் அவனோட யார் கொண்டுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எக்ஸ்ட்ரா. நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு அது விளங்கிருச்சிங்க அவர் ஒழுங்காக சொல்லிப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்லேயே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுப்பா நம்ம ஹீரோட ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டிப்பா எக்ஸ்ட்ராவும் ஆமாம் இது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல அவள் ஹீரோனுக்கு சரியான சாக்காயிரும். சொர்ஃபல் ஃபேமிலியில் வைத்து தலையை வச்சுட்டான்ல என்ன நடக்க போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ என்ன ஆச்சு நடந்துட்டு கிடக்கட்டுன்னு கூட நம்ம ஹீரோயின் முன்னால் ஹீரோனை பார்த்தா அவன் திரும்பியும் கரெக்டாக தந்துட்டுப்பா நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த ஃபேமிலியிலே ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கலாம். அவன் கரெக்டாக கொஞ்சம் நிறைய மீல்லாம் சேர்த்துருப்பாங்க கொஞ்சம் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல ஆனாலும் கரெக்டாக அதிகமாக எடுத்து போட்டுட்டிப்பா அவன் நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா இவன் எதுக்காக இதெல்லாம் செய்கிறான்னு விலங்குல கரெக்டாக திண்டு சென்னாலும் கேட்குறாங்களா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. ஆனாலும் இவன் தின்றதெல்லாம் ஒரு ஆள் வெச்ச கண் வாங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் இந்த டியூக் வந்து இப்படி செய்யப்படுறா அவன்ற குழந்தைக்காகவே அவன் ஒரு வார்த்தையும் செல்லாமல் இருச்சா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டிடிப்பா எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ராவோட ஒவ்வொரு மூவையும் நம்மளோட டைவு கவனிச்சிக்கிட்டு இருப்பான். அவர் என்ன செய்கிறாரே அதேட்ட நம்மளோட டைவும் காப்பி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்பார். சாப்பிட்றேயும் சரி எல்லாம் சரி நம்ம ஹீரோயின் பாப்பா ரெண்டு பேரும் அதே மாரி அவள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. அப்போ டைவ் வந்து அந்த சாப்பாடை ஒரு மாதிரி மனக்கட்டமே திரும்பவும் சாப்பாடு இருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் தாங்கலா இவன் என்ன சென்னாலும் திருந்துறாங்களே என்ன செஞ்சிரு அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோனுக்கும் வெறுத்து போய்த்துரு சாப்பிட்றேன் அவன் சாப்பிட்றத பார்த்தேன் அவன்ற ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த கரெக்டாக தின்னலாமல் தின்றுடிப்பேன் எத்தனைக்கு தான் கரெக்டாக தின்றா அப்படின்னு நம்ம ஹீரோயின் இந்த அப்படின்னு நீட்டிட்டுருவா தட்டை நம்ம தட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் கொடுப்பா. அவங்க என்னட்டு வாய் பார்த்துட்டிப்பாங்க புரியாமல். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா இன்றைக்கு ஒரு நாள் ஆச்சு டெலிசியஸான ஃபுட்டை தின்னு அப்படின்னு கூட கொடுப்பா நம்ம ஹீரோயின் உண்டை தட்டை இங்கே தான் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் மாற்றிடுவா தட்டை.
அவன் குழப்பத்திலே இருப்பான் புரியாமல். அப்போ நம்ம ஹீரோன் அவளை பார்த்து சாப்பிடிப்பா எக்ஸ்ட்ராவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ ஒன்றும் சொல்லாமல் கட் பண்ணால் அவனுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஈக்குவல் அவன் பேப்பரை திருத்திச்சா நம்மளோட ஐயோட அம்மாவோட ஃப்ரெண்டு. அப்போ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு நீ ஒரு கேள்வியில் போல விட்டுட்டா அப்படின்ன மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவன் சோரியா அவனை மன்னிச்சிருங்க அது தெரியாமல் விடுபட்டுல மன்னிக்கிறா யாரில் போலன்னு நினைக்கிறா நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அரட்டுறமே செல்றாவோ. அப்போ அவன் சொல்லிடிப்பாங்க போலையா அது விளங்காம தெரியாமா அப்படின்ட்டு சிலைகளை ஒன்னையெல்லாம் போல அப்படின்ன மாதிரி அவள் சொல்லுவாள். ஆமாம் எண்ணெயெல்லாம் போலன்ட்டு அவனே சொல்லுவாங்க. யாரில் போல அப்படின்னு கேட்பா எண்ணெயெல்லாம் போல அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ பொல விட்டா என்ன செய்யணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு வருவா. அவனுக்கு அடிக்க போறாரியா அம்மக்கறி குறுக்களை தூந்து அந்த கோஸ்ட் அம்மக்கறி கத்திட்டிப்பா என் குழந்தைய விட்டுரு அவன் ஒருக்கத்தான் பொல விட்டிக்கான் அவன் அந்த பொலையை திருத்திக்குவான் ப்ளீஸ் விட்டுரு என் ஃப்ரெண்டுக்கான நீ உன்னை புரிஞ்சு கேளுந்தானே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டிப்பா. டிரைவும் அதுக்கேற்றமே கையெடுத்து காட்டுவான். அந்த கையில நிறைய தடங்கு இருக்கும் கம்பல் அட்டிக்க தடங்க. அப்போ அவனும் ஒன்றும் புரியாமல் காத்திட்டிருப்பான். அம்மாக்காரி கத்திக்கிட்டு இருப்பா ப்ளீஸ் இந்த ஒரு தடவை விட்டுரு அவனை விட்டுரு அப்படின்ன மாதிரி கத்திட்டிப்பா. அம்மாக்காரி அவட செல்லெல்லாம் கேட்காம அந்த பொம்பளை அவனுக்கு அடிக்கிறதுக்கு கிட்ட போவா. யார் மேலே தப்புண்டு கேட்டுகிட்டே போவா. அவங்க எனக்கு மேலாம் தப்பு எனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ன மாதிரி கையை நீட்டிக்கிட்டு இருப்பான். அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ஹரி அவள் கம்பை எடுத்துகிட்டு போவான் அவனுக்கிட்ட அடிக்கிறதுக்கு. அப்போ அம்மாக்காரி கத்திட்டிப்பா ப்ளீஸ் இந்த ஒரு தடவை விட்டுரு அப்படின்ட்டுல எல்லாம் உட நடத்துக்கு தான் டிரைவ் விளங்குதா அப்படின்ட்டு போட்டு அவள் அட்டிப்பா. அம்மாக்காரி கண்ணை பொத்திடுவான் அவன்ற கையில் வீங்கிட்டு போவோம் அடி. அப்போ அவள் சொல்லுவா இதெல்லாம் யங் மாஸ்டர் உங்களோட நல்லத்துக்காகத்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நான் இவ்வளோ செய்கிறேன் நான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இப்போ அம்மாக்காரி பின்னால் வந்து கத்துவா எது டிரைவ் சக்ஸஸ் ஆவானா அப்படின்னு போட்டு சக்ஸஸ் அதுக்காகத்தானே செய்கிறா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்ன மாதிரி உன்னை நம்புகிறேன் நான் சொல்லிட்டு பாவோம். அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். எபிசோடில் அவளோட வில்லத்தனம் வெளியே வந்துடுங்க. நம்ம டிரைவோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவள் வில்லத்தனம் பண்ணி இவ்வளோ நாள் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நீ ஃப்யூச்சரில் நல்ல பெரிய ஆளாக வருவா அதுக்காக இப்போ அவனை சப்போர்ட்டாக எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனை சரியாக கஷ்டப்படுத்திச்சா. அதெல்லாம் இந்த எபிசோடில் காட்டிப்பாங்க நம்மளுக்கு. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண முயற்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுங்க நண்பா. பாய் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.